ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல் டாஸ்லிங் டேஸஸ். ஸோ இன்றைக்கி வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஹேர் க்ரோத் சீக்ரெட்ஸ் அண்ட் டிப்ஸ் ஹேர் கேர் சீரிஸ் பார்ட் 2 பார்க்க போகிறோம். பார்ட் 1 நம்ம சேனலில் ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2 இயர்ஸ் பேக் ஹேர் ஃபால் ரொம்ப டிராஸ்டிக்காக இருந்துச்சு. ஸோ நம்ம அதை எப்படி ரெடியூஸ் பண்ணோம் அண்ட் அகெயின் ஹேரை எப்படி ரீக்ரோத் பண்ணணும், அதுக்கான சீக்ரெட்ஸ் அண்ட் டிப்ஸை வந்து நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். நீங்கள் இன்னும் பார்க்கலாம், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா ஹேர் ஆயிலிங். சூஸ் கெமிக்கல் ஃப்ரீ ஆயில், பியோர் கோகனட் ஆயில். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 வருஷத்துக்கு மேலே பியோர் கோகனட் ஆயில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பியோர் செக்கெண்ணெய், இந்த செக்கில் ஆட்டுவாங்க இல்லையா எண்ணெய், அந்த எண்ணெய் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லெஸ் ஹேர் ஃபால் ப்ரொவைட் பண்ணும். உங்கள் ஹேரை வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கும். நம்மளுக்கு முடி கொட்டுறதும் கம்மியாகும் அண்ட் உங்களோட ஹேர் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ஹெல்த்தியாக இருக்கும். அந்த திக்னஸ் அண்ட் வந்து வால்யூம் அண்ட் வந்து அதோட ஸ்ட்ரென்த் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மெயின்டைன் ஆகும். ஸோ உங்களோட ஹேர் ஆயிலை வந்து கெமிக்கல் ஃப்ரீயாக சூஸ் பண்ணிக்கோங்க. செகண்ட் டிப் வந்து பார்த்திங்கன்னா ஷாம்பூ. நீங்கள் சூஸ் பண்ணுற ஷாம்பூ வந்து பேரபன் அண்ட் சல்ஃபேட் அண்ட் கெமிக்கல் ஃப்ரீயாக சூஸ் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்டாக பேரபன் அண்ட் சல்ஃபேட் ஃப்ரீ ஷாம்பூ வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்காக 3 சஜஷன் கொண்டு வந்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் சஜஷன் வந்து பார்த்திங்கன்னா பேண்டீன். இதை நான் வந்து ஒரு 4-5 இயர்ஸ்க்கு மேலே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலி இது வந்து உங்களுக்கு ட்ரைனஸ் ப்ரொவைட் பண்ணும். எல்லா ஷாம்பூவுமே நம்ம யூஸ்வலாக ஹேர் வாஷ் பண்ணும்போது 2 டைம்ஸ் பண்ணாலும் சரி, 1 டைம் பண்ணாலும் சரி, நம்மளுக்கு ஹேர் வந்து ட்ரை ஆகிடும், ஸ்கேல்பும் ட்ரை ஆகும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இது டேண்ட்ரஃப் போக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. பட் இந்த ஷாம்பு யூஸ் பண்ணுறதுனால எந்த சைடு எஃபெக்டும் இருக்காது, ஹேர் லாஸ் ஆகாது, உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. ஸோ பேண்டீன் இஸ் அ ட்ரஸ்ட்வர்தி பிராண்ட். நான் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டில் போயிட்டுருக்கு பேர் அனாட்டமியோட ஷாம்பூ. அதோட பிக்சர்ஸ் உங்களுக்கு நான் ஆட் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா எஸ்பெஷலி ஃபார் த ட்ரீட்மெண்ட் ஆஃப் டேண்ட்ரஃப். ஏன்னா டேண்ட்ரஃப் அப்படின்ற பிரச்சனை வந்து தீரவே மாட்டேங்குது. ஸோ பேர் அனாட்டமி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இது ஆக்சுவலி உங்களுக்கு உங்களோட ஹேரை வந்து சாஃப்ட் ஆக்கும் அண்ட் டேண்ட்ரஃபையும் கிளியர் பண்ணும். இதுதான் என்னோடய செகண்ட் சஜஷன். தேர்ட் சஜஷன் வந்து பார்த்திங்கன்னா பி பிளண்டோடது. இதில் கண்டிஷ்னரும் ட்ரை பண்ணுங்கள், ஷாம்பூவும் ட்ரை பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஃப்ரிஸ்ஸாக இருக்கிற ஹேரை வந்து ஃப்ரிஸ் ஃப்ரீ ஹேராக மாற்றும். ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. நானுமே வந்து பார்த்திங்கன்னா அதை யூஸ் பண்ணிட்டு தான் அவங்ககிட்ட சொல்கிறேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஷுட் நாட் யூஸ் அப்படின்ட்டு ஒரு ஷாம்பூ இருக்கும்ல, அதில் நான் வந்து ட்ரை பண்ணி எனக்கு கிடச்ச ரிசல்ட்ஸை நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அதில் உங்களுக்கு கிளிப்பிங்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். என்னென்னா எனக்கு டேண்ட்ரஃப் வந்து ஒரு 1 வீக்காக ரொம்ப டிராஸ்டிக்காக இருந்தது. ஸோ அந்த பர்டிகுலர் வீக்கில் வந்து நம்ம ஹேர் வாஷ் பண்ணுறதே நான் எப்பவுமே சாட்டர்டே ஹேர் வாஷ் பண்ணுவேன். ஸோ அன்றைக்கி பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா ஐ யூஸ்ட் ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸோட பிங்க் கலர் பேக்கேஜ். நான் சாக்கெட்ஸை தான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஒரு 3 சாக்கெட்ஸ் கிட்ட யூஸ் பண்ணியிருந்தேன். அது யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு இன்னுமே ஹேர் செம்ம ட்ரை ஆகிடுச்சு, ஸ்கேல்ப்புமே செம்ம ட்ரை ஆகி டேண்ட்ரஃப் அதுக்கப்புறம் தான் ஜாஸ்தியாகி எனக்கு இச்சினஸும் அதுக்கப்புறம் ஜாஸ்தியாச்சு. ஸோ ஐ வில் நாட் ரெக்கமெண்ட் திஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ். நான் நினச்சிட்டு இருந்தேன் கண்டிப்பாக அது வந்து டேண்ட்ரஃபை வந்து கிளியர் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதிலே வந்து பார்த்திங்கன்னா இந்த மின்ட் ஃப்ளேவரில் ப்ளூ கலரில் வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் வரும், அது கிளியர் பண்ணுது. பட் இந்த பிங்க் கலர் வந்து இன்னுமே வந்து எனக்கு இச்சினஸ் காஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அது வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இதுதான் ஷாம்பூவோட 3 சஜஷன்ஸ் நான் சொல்லியிருக்கேன் அண்ட் யூஸ் பண்ணக்கூடாத ஷாம்பூ சொல்லியிருக்கேன். அடுத்து தேர்ட் டிப் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் கண்டிஷ்னர். கண்டிஷ்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ட்ரீம் லென்த் இருக்கு இல்லையா, அது வந்து சொல்லுவேன் உங்களுக்கு, அது நல்லாயிருக்கும். அது பிக்சர்ஸ் ஆட் பண்ணுறேன். அண்ட் இன்னொன்று வந்து லாரியல் பாரிஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்பிள் கலரில் வந்து ஒரு கண்டிஷ்னர் அண்ட் ஷாம்பூ வரும். அந்த காம்போவுமே நல்லா இருக்குது. அது இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாருமே வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நான் வந்து கரண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்க கண்டிஷ்னர் வந்து பார்த்திங்கன்னா கார்னியர் நேச்சுரல்ஸ். ஆக்சுவலி அது வந்து பார்த்திங்கன்னா பிக் பேக்கெட்ஸ் வந்து கார்னியர் நேச்சுரல்ஸில் அவைலபிள் கிடையாது. இது சாக்கெட்ஸில் வரும். இந்த மாதிரி சாக்கெட்ஸ்லேயும் வரும். அண்ட் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹேர் கலர் பண்ணுவோம் இல்லையா, அந்த டப்பாலையுமே உங்களுக்கு சாம்பிள்ஸ் மாதிரி ஒரு 3-4 கொடுப்பாங்க. அது மேஜராக எங்கள் வீட்டில் யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் அதையுமே சேர்த்து யூஸ் பண்ணுவேன். இது வந்து எப்படின்னா ஒரு கோகோனட் க்ரீம் மாதிரி இருக்கும். கார்னியர் நேச்சுரல்ஸோட ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களோட ஹேர் வந்து டெக்ஸ்சர் வந்து ரொம்ப ஃப்ரிஸ் ஃப்ரீயாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஹேரோட டெக்ஸ்சரே அதை வந்து மாற்றிடும், நல்லாயிருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். எனக்கு பர்சனல் ஃபேவரட் வந்து கார்னியர் நேச்சுரல்ஸோடது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்த் டிப் வந்து பார்த்திங்கன்னா ஹேர் மாஸ்க் வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதை நான் வந்து அப்போது ஹேர் ஃபால் ஜாஸ்தியாக இருந்தப்போ ஐ ஜஸ்ட் ட்ரைட் ஃபார் 2 months. அந்த ரிசல்ட் வந்து ரொம்ப பயங்கரமாக இருந்தது. ஹேர் ஃபால் கம்மியாச்சு அண்ட் எனக்கு ஹேர் ரீக்ரோத் ஆச்சு. ஸோ அது அந்த சீக்ரெட் ஹேர் மாஸ்க் நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்போம், இருந்தாலும் நான் சொல்லிடுறேன்.
ஃபெனுக்ரிக், கறி லீவ்ஸ், ஸ்மால் ஆனியன், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, அப்புறம் வெந்தயம், இது 3த்தையும் சேர்த்து நீங்கள் அரைச்சி தண்ணியாகவும் நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். நான் மாஸ்க்காக தான் போட்டு அதை அரைச்சி மாஸ்க் மாதிரி போட்டுக்கோங்க. சில பேருக்கு அதை ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ஆனியனில் நீங்கள் சரியாக அரைக்கலைன்னா அப்படியே பிசு பிசு பிசுன்னு தலையில் ஒட்டிக்கோ. நீங்கள் நல்லா ஹேர் வாஷ் பண்ணால் மட்டும்தான் அது போகும். பட் ரிசல்ட் வந்து பயங்கரமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த ரிசல்ட் வீடியோஸ் என்கிட்ட இல்லை, பட் ஹேர் மாஸ்க் எப்படி ட்ரை பண்ணணுன்ற வீடியோ இருக்குது. அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அது உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சீரம் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் ஹேர் வாஷ் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கிளியராக வந்து எப்போ சீரம் அப்ளை பண்ணணும் எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து அட்டாச் பண்ணுறேன். இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா நான் சாட்டர்டே வந்து ஹேர் வாஷ் பண்ணேன். ஸோ அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி அந்த நாள்லேயே நல்லா முன்னாடியெல்லாம் வந்து ஐ வாஸ் கீப்பிங் ஆயில் ஹேர் வாஷ் பண்ணிகிட்டே வச்சுடுவேன். ஏன்னா என்னோட ரொம்ப ஃப்ரிஸி ஆகிடும்னு சொல்லிட்டு சீரம் யூஸ் பண்ணுற பழக்கம் அப்போ கிடையாது. ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சீரம் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். நேற்று வந்து பார்த்திங்கன்னா சீரம் அப்ளை பண்ணி நான் சிக்கு எல்லாமே எடுத்துட்டேன். டேங்கிள்ஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் ஜடை போட்டு வச்சுட்டேன். ஸோ சீரம் வந்து பார்த்திங்கன்னா ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுக்கும் சரி, ஆஃப்டர் ஹேர் வாஷ் யூஸ் பண்ணுறதுக்கும் சரி, அண்ட் நம்ம வெளியே போகிறப்போ ஒர்க் அண்ட் ஆஃபீஸ் ஒர்க், ஸ்கூல் இந்த மாதிரிலாம் காலேஜஸ் எல்லாம் போகும்போது, மெயினாக காலேஜஸ்லாம் போகும்போது நான் காலேஜ் போயிட்டுருக்கேன். ஸோ காலேஜ்லாம் போகும்போது சீரம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹேர் ஸ்டைல் செட் பண்ணுறதுக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து 5 டிப்ஸ் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். மேஜராக இருக்கிற விஷயங்கள் ஹேர் ஆயில், ஷாம்பூ, கண்டிஷ்னர், ஹேர் மாஸ்க், சீரம் நான் ஷேர் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சில பாயிண்ட்ஸ் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம். எப்பவுமே டூஸ் இருந்தால் டோன்ட்ஸ் இருக்கும். ஸோ டோன்ட்ஸ் பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவாய்ட் ட்ரையர்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா ஹீட் பட்டாலே உங்களுக்கு முடி வந்து கொட்டும். அதனால் நம்ம சலூன்ஸ்க்கு போகிறப்பையோ சரி, நம்ம வீட்டிலேருந்து ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணுறப்பையோ சரி, சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு சிச்சுவேஷனில் யூ ஹேவ் டு யூஸ் அப்படின்ற கண்டிஷனில் கண்டிப்பாக நீங்கள் வந்து மீடியம் மோட்னு ஒன்று இருக்கும். அந்த மீடியம் ஃப்ளோவில் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ளோ வந்து மீடியமாக வரும். ஸோ அது சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஃப்ரீ ஹேர் அவாய்ட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் வெளியே போகும்போது அது ஓகே, வீட்டில் இருக்க போது மேக்ஸிமம் ஜடை போட்டே வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா எனக்கு எப்பயுமே அப்படி தான். நான் எப்பயுமே வீட்டில் இருந்தால் காலேஜ் போயிட்டு வந்துட்டு வீட்டில் இருந்தாலும் சரி, இல்லை எனக்கு லீவ்லாம் விட்டாலும் சரி, அந்த ஒரு வாரம் லீவ் விட்டாலும் சிக்கி எடுத்து எண்ணெய் வச்சு சிக்கி எடுத்து ஜடை பின்னி நான் வச்சுடுவேன். அப்போ தான் வந்து டேங்கிள்ஸ் இல்லாமல் இருக்கும். வீட்டில் இருக்கும்போது மேக்ஸிமம் பன் போடாதீங்க. அதாவது கொண்டை போட்டாலும் முடி கொட்டும், அண்ட் ஃப்ரீ ஹேர் விட்டாலும் முடி ஜாஸ்தியாக கொட்டும். டேங்கிள்ஸும் அதிகமாகும். உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு டேங்கிள்ஸ் பிரிக்கிறதுக்கு. ஸோ ஃப்ரீ ஹேர் அவாய்ட் பண்ணிக்கோங்க. தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா எப்போ வெளியே போனாலும் ஹேரை வந்து கவர் பண்ணிட்டு போங்க. ஹேர் லென்த்தாக இருக்கட்டும், ஸ்கேல்ப்பாக இருக்கட்டும், கொஞ்சம் ஷால் அந்த மாதிரி ஏதாச்சும் கட்டிட்டு போங்க. சன்லைட் பட்டாலுமே உங்கள் ஹேர் வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ் ஆகும். ஓகேவா? இது நிறைய பேர் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறீங்க. நானே வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்னும் ஃபாலோ பண்ணல. பிகாஸ் நான் வந்து வெளியே போகிறது ரொம்ப கம்மி. அண்ட் என்னோடய வீட்டிலேருந்து காலேஜ்க்கு வந்து 5 மினிட்ஸ் தான் ஆகும். அதனால் வந்து அவ்வளோ கவர் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. பட் நீங்கள் வந்து ஜாஸ்தியாக ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வுட்டன் கோம்ஸ் அண்ட் ஸ்க்ரன்ச்சீஸ் யூஸ் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா பிளாஸ்டிக் வந்து இட்ஸ் நாட் குட். அண்ட் வுட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளட் ப்ரெஷர் கொடுக்கும் உங்களோட ஸ்கேல்ப்க்கு. அண்ட் ஸ்க்ரன்ச்சீஸ் வந்து எதுக்கு அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற பேண்ட் டைட்டாக இருந்தாலும் சரி, ரொம்ப டிசைன்டு அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, சிந்தட்டிக் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணோன்னா ஹேர் வந்து அதிகமாக அந்த பேண்டில் வந்து சிக்கிக்கும் அண்ட் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் வரத்துக்கு. ஸோ அதனால் வந்து ஸ்க்ரன்ச்சீஸ் யூஸ் பண்ணிங்கன்னா ஹேர் வந்து ஃபால் ஆகாமல் இருக்கும், கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். இப்படி போட்டு நம்ம வந்து அப்படியே முறுக்கி அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருப்போம். பட் ஸ்க்ரன்ச்சீஸில் வந்து சும்மா லைட்டாக போட்டாலே போதும், லூஸாகவே வந்து உங்களுக்கு இருக்கும். பட் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஹேர் வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும். நம்மளுக்கு சில டைம்ஸ் மண்டை வந்து போட்டு வலிக்கிற மாதிரி இருக்கும். அந்த டைமில் நம்ம ரொம்ப டைட்டாக போன்டெயில் போட்டாலும் நம்மளுக்கு வலிக்கும். பட் ஸ்க்ரன்ச்சீஸ் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த ப்ராப்ளம் இருக்காது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மசாஜ் ஸ்கேல்ப்பு. ஓகேவா? ஸ்கேல்ப் வந்து மசாஜ் பண்ணுங்கள். ஆயில் பாத் எடுக்க போதும் சரி. ஓகேவா? அண்ட் மாஸ்க் பாத். ஃபஸ்ட்டு வீக் வந்து ஆயில் பாத் எடுத்துருங்க. அடுத்த வீக் வந்துங்க மாஸ்க் பாத் எடுத்துருங்க. இது நான் எல்லா வீடியோஸ்லையுமே சொல்கிறது தான். அண்ட் மசாஜ் பண்ணிக்கோங்க ஸ்கேல்ப்பை. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு தெரில, ட்ரிம் லென்த் அண்ட் ஸ்ப்ளிட்டன்ஸ். லென்த் இருக்கும் பார்த்திங்களா, அந்த ஈவன் பண்ணிக்கோங்க. நான் எப்பயுமே வந்து பார்லர் போய் பண்ணுவேன். வீட்லேயே நீங்கள் பண்ணலாம். பட் நான் எப்பயுமே பார்லர் தான் போய் பண்ணுவேன். அது ஏன்னு தெரில, கரெக்டாக பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு பண்ணிவிடுவேன். நான் வந்து இடக்கு முழுக்கா பண்ணிவிடுவேன். ஸோ அதனால் பார்லர் போய் பண்ணுவேன். நீங்கள் வீட்டிலேருந்தே பண்ணலாம். அந்த லென்த் இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் முன்னாடி ஒரு போன்டெயில் போட்டு அப்படியே வந்து அழகாக கட் பண்ணலாம். ஏன்னா வந்து லென்த் அது நம்ம கூராக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அதை லெவல் பண்ணால் உங்களுக்கு வந்து ஹேர் ஸ்டைல் பண்ணுற போதும் சரி, நீங்கள் பின்னாடி ஹேர் விட்டாலும் உங்களுக்கு அழகாக தெரியும். அண்ட் ஸ்ப்ளிட்டன்ஸ் வந்து கண்டிப்பாக கிளியர் பண்ணுங்கள். ஓகேவா? அடுத்தது சலூன் போய் கிளியர் பண்ணுங்கள். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ப்ளோ யுவர் ஹேர். அதாவது
தலை குளிச்சுட்டு ஹேர் வாஷ்க்கு அப்புறமா வந்து நிறைய பேர் காய வைக்காமல் அப்படியே தூங்குறீங்க. அந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாது. வெட் ஸ்கேல்ப், அதாவது வெட் ஹேர் அப்படியே நீங்கள் வந்து டேம்ப் ஹேர் அப்படியே விட்டுட்டிங்கன்னா என்ன ஆகும்னா, அது வந்து டேண்ட்ரஃப் காஸ் பண்ணும். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ஈரத்தலையோடு அப்படியே வந்து முடியை கிளிப் போட்டு அப்படியே தூங்கிடுவாங்க. அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக டேண்ட்ரஃப் காஸ் பண்ணும். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ஸ்கேல்ப்பும் உங்களுக்கு வந்து காஸ் பண்ணும். ஒரு மாதிரி ஃபுல்லாக வந்து அது என்ன பண்ணுவாங்கன்னா, காய வைக்காமல் அப்படியே தூங்கிடுவாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பிரச்சனை நடக்கும். ஸோ வந்து ப்ராப்பராக வந்து உங்கள் ஹேரை ப்ளோ பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இதை நான் ஃபைனலாக சொல்கிறேன், அவாய்ட் ட்ரீட்மெண்ட்ஸ், ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ் அண்ட் ஹேர் கலர். ஏன் அப்படின்னா நிறைய பேர் ஸ்மூத்னிங் பண்ணுறீங்க, கெரட்டின் பண்ணுறீங்க, ஹேர் கலர் பண்ணுறீங்க. ஸோ வந்து இதோட சைடு எஃபெக்ட்ஸ்னு சொல்கிறத விட இதுக்கப்புறமா இது வந்து ஒரு டைம் பீரியட் வரைக்கும் தான் உங்களுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹேர் பிரேக்கேஜ் ஆகும். அண்ட் ஹேரோட டெக்ஸ்சருமே அது ரூயின் பண்ணிடும். உங்களோட ஹேரோட டெக்ஸ்சர் மேபி ஸ்மூத்தாக இருக்கலாம், இல்லை ஃப்ரிஸ்ஸாக இருந்தால் இன்னுமே இது ரொம்ப வந்து ஃப்ரிஸ் ஆக்கிடும். ஹேர் வந்து பிரேக்கேஜ் ஆகும். அது நிறைய பேர் ஹேர் கலர் நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பிரேக்கேஜ் ஆகும். அண்ட் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டாலுமே பட் இஃப் யூ ஆர் வில்லிங் நீங்கள் கண்டிப்பாக பண்ணலாம். அதுக்கப்புறம் ப்ராப்பராக வந்து மெயின்டைன் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் நான் வந்து ஸ்ட்ராங்காக ஒரு சஜஷன் கொடுக்கணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஹேர் மாஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா, நான் இன்னும் சொல்லலை ஹேர் மாஸ்கில், இது நம்ம வீட்டிலே சொன்னோம். பட் ரெடிமேடாக சில பேர் ட்ரை பண்ணணுன்னு இருப்பீங்களா, அவங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா பேர் அனாட்டமிலேருந்து அல்ட்ரா ஸ்மூத்திங் ஹேர் மாஸ்க். இதை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 15 மினிட்ஸ் உங்களோட ஹேரில் போட்டு ஊற வச்சா போதும். அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிடுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நோ சல்ஃபேட் அண்ட் பேரபன். கண்டிப்பாக பேர் அனாட்டமி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நான் பிக்சர்ஸ் இன்சர்ட் பண்ணுறேன். அண்ட் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மென்ஷன் சஜஸ்ட் பண்ண ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தோட லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அண்ட் ஆஃபர் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம கம்யூனிட்டி டேப்பில் வந்து அப்டேட் பண்ணுவோம். பர்பிள் ஆஃபர் இருந்துச்சு, நைக்கால ஆஃபர் இருந்துச்சு, பியூட்டி பிளாட்ஃபார்ம்ஸில் ஆஃபர்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் இந்த லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும்னு சொல்லிட்டு DM பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தென் மீட் யூ சூன் in another video and bye bye.